அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக மழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள், மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளமை பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் கடகராசினியில் நேர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 5, 10க்குரிய யோகாதிபதியாக அமைவார். இந்த நிலையில் அவர் 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டார். ஒரு பாபகிரகம் கேந்திரங்களில் இருந்தால்தான் வலுப்பெற்று நன்மை செய்யும் என்ற விதிப்படி அவர் 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமான 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றால் மட்டுமே நன்மைகளை செய்வாருங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருப்பதால் மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால் மகிழ்ச்சி இருக்குங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பல நண்பர்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். ஒரு சிலர் புதிதாக நிலமோ மனையோ வாங்குவதற்கு
கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ஜென்மஸ்தான சஞ்சரிக்க இருப்பதால சகோதர உறவுகள்ல லேசான உரசல்கள் ஏற்படலாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஒரு நிலத்தை வாங்கும் போதோ விற்கும் போதோ அதிக கவனத்தோடு ஆவணங்களை சரிபார்ப்பது மிக மிக நல்லதுங்க. அஷ்டமத்தில் சனி இருப்பதை மறக்க வேண்டாங்க. ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவானும் இப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே போல வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாங்க. ஒரு சிலர் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வேலையை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. ஆனா இப்போது செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சக ஊழியர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவது தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. மனித வாழ்க்கையில் நமக்கு நாமே சில தருணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு சாதகமான பல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.